ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கரக்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் மட்டும் கிட்டத்தட்ட 440க்கும் அதிகமாக இருக்குது. அதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். சரிங்களா? இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி கரக்கண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து 37. இந்த கல்லூரியை பற்றின முழு தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடுற எந்த வீடியோ இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியை பற்றி வீடியோ இருந்தாலும் சரி, அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்லூரியை நேரில் போய் பாருங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்க்காதீங்க, முழு கல்லூரியும் சுற்றி பாருங்கள். மிக முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸ்க்குரிய ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேபரட்டரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சரியா? இரண்டாவது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். சரியா? மூன்றாவது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஏன்னா 4 வருஷம் நீங்கள் கட்டணும், ரைட்டா? ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோட நோக்கம் இந்த கல்லூரியை பற்றின தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது மட்டும்தான். சரியா? இது போக இந்த கல்லூரியை பற்றியோ, கோர்ஸ் பற்றியோ, வேறு ஏதாவது கல்லூரியை பற்றியோ, இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஸ்டின் அனுப்புங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கல்லூரியை பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் டீட்டெயில்ஸ், இந்த கல்லூரி எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, இப்படி அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பொதுவாக ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து சுருக்கமாக வந்து ராமகிருஷ்ணன் சொல்லுவோம், இல்லை எஸ்ஆர்இசின்னு சொல்லுவோம். இதோட கவுன்சிலிங் கோட் 2719. இது 1994ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இதோடைய அட்ரஸ், வெப்சைட், ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை நான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரியை எப்படி ரீச் பண்ணுறது, முக்கியமாக மதுரையிலேருந்து எப்படி ரீச் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நேஷனல் ஹைவே 44 எடுத்துக்கிட்டு திண்டுக்கல் போங்க, திண்டுக்கல்லேருந்து கரூர் போங்க. சரிங்களா? ஸோ சேலம் ஜங்ஷன் வரும்போது நீங்கள் அந்த நேஷனல் ஹைவேலேருந்து என்ன பண்ணுங்கன்னா வெளியில் வந்துடுங்க. சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவே, அதாவது நேஷனல் ஹைவே 544 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து எங்கே போகும்னா ஈரோடு, பெருந்துறை, அவினாசி இதை தாண்டி போகும். சரிங்களா? ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டிராஃபிக் கம்மியாகவும் இருக்கும். இது போக கோயம்புத்தூருக்கு நிறைய வழிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ கோயம்புத்தூர் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா எல்என்டி பைபாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் வழியாக தான் நீங்கள் மேக்ஸிமம் உள்ளே போவீங்க. சரியா? ஸோ அது போயிட்டீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் ரோடு, நேஷனல் ஹைவே 948 இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சரவணம்பட்டியை நோக்கி போனீங்க அப்படின்னா, சரவணம்பட்டின்ற ஊர் நல்ல தெரிஞ்ச ஊர். அதை தாண்டினீங்கன்னா வேட்டமலைப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். சரிங்களா? நான் சொல்லும்போது ஏதோ பெருசாக எங்கேயோ ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? கரெக்டாக சரவணம்பட்டியிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்கும், ரைட் சைடில். சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்இசியை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க. சரியா? மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் இருக்குது. அதேமாதிரி சென்னையிலேருந்து 500 கிலோமீட்டர் இருக்குது, திருச்சியிலேருந்து 200 கிலோமீட்டர், சேலம்லேருந்து 125 கிலோமீட்டர், ஈரோடுலேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸும், ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 14 கிலோமீட்டர்ஸும், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நிறையா பஸ்ஸஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இருக்குது, பிடெக்கில் ஐடி இருக்குது, எம்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது, 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. சரியா? NRF ரேங்கிங் படி 151-200 பேண்டில் வருது ஸ்டூடெண்ட்ஸ். இது NBA அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் 9 UG கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த நல்ல சைன் அப்படின்றது நமக்கு தெரியுது. அது NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்னென்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெகட்டிவ்னு சொல்கிறத விட இந்த கல்லூரி எந்தெந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். அதாவது நான் வந்து இந்த இதில் எதுலேயுமே விமர்சனம் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கல்லூரியில் மாணவர்கள் நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரிங்களா? லேபில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய காலேஜஸில் வந்து லேப் இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் ஹேண்ட்ஸ் ஆன் இது இருக்குது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்பவே நாலேஜபிளாக இருக்காங்க. அதே மாதிரி வெதரும் பார்த்தீங்க அப்படின்னா, வெதரும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி அகாடமிக்ஸில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. சரியா? ஸோ பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியும். ஸோ மாணவர்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஃபுட் கோர்ட்டோடைய ஃபுட்டு வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காங்க. அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னுமே, அதாவது எஸ்ஆர்இசின்றதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது, அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இது 1994 ஆரம்பிக்கப்பட்டனால இந்த கல்லூரி பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். சொல்லப்போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வேகமாக ஃபுல்லப் ஆகக்கூடிய கல்லூரிகள் இதுவும் ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஏன்னா நிறைய பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அகாடமிக்ஸும் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பொசிஷன் போயிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகாடமிக்ஸில் ரொம்ப மோர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இல்லையா, அதே சமயத்தில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதோடைய கீ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர், அதாவது இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்குபேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நேனோ டெக்னாலஜி, ஐஓடி, எம்பெடட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், சென்சார்ஸ், ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ், அப்படி ஃபியூச்சரிட்டிக்ஸாக என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாமே வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் 271 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் 104 பிஹெச்டி ஹோல்டர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி 105 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ போகிற நேரத்தில் இன்னும் சில பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து 18 பேட்டர்ன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 200க்கும் அதிகமான பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2,22,20,403 ரூபா வரைக்கும் வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராண்ட்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது என்னென்னா, மாணவர்கள் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நல்ல விஷயமா இன்னோவேட்டிவாக ஏதோ திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, நிறைய வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸும் சரி அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஒரு காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் வாங்குறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஃபண்டிங் வருதுனாலே அந்த மாணவர்கள் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, நல்ல ஸ்காலர்ஸாக இருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ இதுவும் அதுதான் சொல்லுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1,90,00,000 ரூபா வரைக்கும் அதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்இசியோடைய கொலாபரேஷனில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து செமஸ்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்படி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் விப்ரோ அண்ட் ஜிஇயோடைய கொலாபரேஷனில் இருக்குது. ரொம்பவே நல்ல விஷயம். சரிங்களா? அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் வந்து பவுடர் மெட்ரலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் ஹைதராபாத்துடைய ஏஆர்சிஐயோடைய சப்போர்ட்டோட வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டரும் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரியா? இது போக வந்து பார்த்திங்கன்னா பைமெட்டல் பியரிங்ஸ், எல்என்டி கோயம்புத்தூர், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், பிரிக்கால் டெக்னாலஜி, ஹெச்டிஐசி, ஐஐடி, அதுக்கப்புறம் பிரிக்கால் லிமிடெட், கேமரோன் மேனுஃபேக்சரிங், கர்மா இன்வெஷன், இந்த மாதிரியான லீடிங் கம்பெனிஸ் கூட வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இன்டர்ன்ஷிப்பும் மற்ற விஷயங்களும் மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா? இந்த காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபா வருது. அதே ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 95,000 ரூபா வருது. சரிங்களா? இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டையும் பார்த்தலாம். நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 967 பேர். இதில் நம்பர் ஆஃப் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 745 பேர். சரிங்களா? மீடியம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 4,80,000 கொடுக்குறாங்க. இட் இஸ் ஏ குட் அண்டு டீசென்ட் மீடியம் சேலரி. ரைட்டா? ஒரு 4,80,000ன்றப்ப ஒரு நல்ல சேலரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மாதத்துக்கு 40,000 ரூபா வருது இல்லையா? ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சம் பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 78 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சரியா? அப்போ 976ல் 78 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற மாணவரில் 745 பேர் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரியா? ஸோ இங்கே சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன இருக்குன்னா, ஓசியில் 185, பிசியில் 180, பிசிஎம்மில் 179, எம்பிசியில் 177, எஸ்சி வந்து 148, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 118. சரியா? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு மற்ற கோர்சஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யூகம் பண்ணிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலேஜை பற்றின மாணவர்களுக்கு தேவையான தகவல் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.